முந்தா நாள் ரச சாதம் போட்டதுக்கே எல்லோரும் அந்த போல் பொழந்தீங்க. இன்றைக்கி வந்து தயிர் சாதம். வேறு வழியில் போட்டு தான் ஆகணும். பிடிச்சா பாருங்கள், பிடிக்காட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் என்ன உங்களை வந்து கம்பல் பண்ண முடியும்? உடம்பு கொஞ்சம் முடியல, அடிக்கடி இதே தான் சொல்கிறேன். இருந்தாலும் அதான் நிஜம், உடம்பு முடியல. இன்னைக்கு காலையில் எழுந்து தயிர் சாதம் தான். சின்ன பாப்பா வேறு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தா. அவளுக்கு என்னன்னு தெரியல, நேற்று சிக்கன் சாப்பிட்டது சேரலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளாக தயிர் சாதம் பண்ணிக்கிட்டு, சைட் டிஷ்க்கு ஒரு எப்பிக் காம்போ தான். தயிர் சாதம் அப்படின்னாலே உருளைக்கிழங்கு பொரியல் தான். உருளைக்கிழங்கு பொரியல்னால் தயிர் சாதம், அதை வந்து மாற்ற முடியாது இல்லையா? அதனால் நல்லா காரமாக ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி அதையும் வச்சுட்டேன். கூட வந்து புதினா துவையல் இருந்தது, அதையுமே சேர்த்து வச்சுட்டேன். புதினா துவையலில் வந்து நான் நிறையா இஞ்சி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக இஞ்சி போட்டால் தான் அது செரிமான சக்திக்கு வந்து நல்லாயிருக்கும். இஞ்சி ஸ்மெல்லு ஹெவியாலாம் இருக்காது, நல்லா தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நேற்று சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதையுமே நேற்று போட்டிருந்த லாங் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா சொல்லுங்கள், இன்றைக்கி போகிற லாங் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி சாப்பாடு இது தான். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு இந்த கேரட் சிப்ஸ் என்று அழைக்கக்கூடிய உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருந்தது, அதை கொஞ்சம் வச்சுட்டு கமலா ஆரஞ்சு ஒன்று இருந்தது, அதை ஒரு சாலுக்கு பாதி வச்சு ஸ்நாக்ஸையும் லஞ்சையும் ரொம்ப சிம்பிளாக முடித்தாச்சு. இன்றைக்கி என் பசங்க வந்து இது தான் கொண்டு போயிருந்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாங் வீடியோவும் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.